பாண்டவர்கள் வனவாசம் வந்து 3 வருடங்கள் முடிந்திருந்தது. அர்ஜுனன் தேவலோகம் சென்று தேவர்களிடமிருந்து தெய்வீக அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் வனத்திற்கு வந்திருந்தான். அர்ஜுனன் தெய்வீக அம்புகளையும் ஆயுதங்களையும் பெற்று வந்ததை பற்றி துவைத்தவனா காட்டில் அவர்கள் அருகில் இருந்த ஒரு முனிவர் திருதராஷ்டிரனிடம் வந்து சொன்னார். அதை கேட்ட திருதராஷ்டிரன் தன் மகன்களின் எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் துரியோதனன் சகுனியின் சூழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளை கேட்டு துவைத்தவனா காட்டிற்கு சென்று பாண்டவர்கள் தங்கள் ராஜவாய்க்கு ஏந்து அன்றாட உணவிற்காக கூட கடினப்பட்டு வேட்டையாடி உண்ணும் அவர்களது துயரமான நிலையை ஏளனம் செய்து தனது ராஜபோக வாழ்வையும் தான் எப்படி சுகபோகமாக வாழ்கிறோம் அவர்கள் எப்படி துயரம் நிறைந்து வாழ்கிறார்கள் என்று பாண்டவர்களை பரிகாசம் செய்ய முடிவு செய்து அவர்கள் இருக்கும் துவைத்தவனா காட்டிற்கு செல்ல அரசர் திருதராஷ்டிரரிடம் சென்று அனுமதி கேட்டான். அர்ஜுனன் திவ்ய அஸ்திரங்களை பெற்று வந்திருப்பதை நினைத்து துரியோதனன் காட்டிற்கு செல்லக்கூடாது என்று மறுத்துவிட்டார் திருதராஷ்டிரர்.